இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜைக்கு டேபிளில் இருந்த பொருள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம், திங்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றக்க வேண்டி வச்சேன். சரி அப்படி க்ளீன் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் இங்கே இருந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஆனால் இதில் கொஞ்சம் திங்ஸுங்க இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகவர் கொடுத்தது தான். இந்த பாக்ஸ்குள்ளேயுமே நிறைய திங்ஸ் இருக்குது. இது எல்லாமே இன்னும் நம்ம எதையுமே சர்வீஸ் பண்ணாமல் இருக்கோம். சரி இப்போ நமக்கு தேவையான பொருளுங்களை மாத்திரம் எடுத்து நம்ம பூஜை பண்ணுறக்க வேண்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மொபைலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெகவர் தான் கொடுத்துருக்காரு. இது ஒரு சின்ன பிரச்சனைனால கொடுத்துருக்காரு. அதாவது டிஸ்பிளே மாத்திரம் பிளாக்காகவே தெரியுது, ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது போல் ப்ராடக்ட்டை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுவுமே ஆனாவில் அப்படின்றக்க வேண்டிய நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு. நம்ம இன்னும் எதையுமே சர்வீஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அதுபோக உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று காட்டுறேன். இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட காட்டாத ஒரு பொருள். அப்படி என்னடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேறு ஒன்றுமே இல்லை, ரூமுக்குள்ளே இருக்கிற இந்த பீரோ தான். இந்த பீரோவிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கீங்க. பீரோ திறக்கும்போது கொஞ்சம் லைட் அப்படி தான் சத்தம் கேட்கும். இதுலேருந்து நம்ம என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே இருக்கிறத நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாங்கினதுலேருந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பெருசாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதை எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் இது எங்கேயாவது போனால் வந்தால் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா அதுவுமே கிடையாது. இது வந்து இன்ஸ்டா 360 360 லென்ஸு. வேறு இதுக்குள்ளே இருந்து என்ன எடுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மொபைல் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு சார்ட்ஸ் போட்டிருப்பேன். பட் ஆனால் இதுக்கு பேட்டரி மாத்திரம் இல்லை, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு சோனி எரிக்சன் ஸ்லைடு W100iன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாடல் தான். அதே போல் இன்னொரு ஸ்லைடு ஃபோன் ஒன்று இருக்குது. இதுவெல்லாம் வாக்மேன் சீரீஸ் தான். அதாவது வாக்மேன் சீரீஸ் அந்த சோனி எரிக்சனில் உள்ளதில். அதுக்கப்புறம் அந்த பிராண்டுங்க. இதுவுமே பார்த்துருப்பீங்க, MDS. இதையுமே நான் சார்ட்ஸ் போட்டிருக்கிறேன், வீடியோவுமே போட்டிருக்கிறேன். இப்போ இதுலேருந்து வேறு எதாவது எடுக்கிறதுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. கீழே கொஞ்சம் ப்ராடக்ட்டுங்க இருக்கும். இதெல்லாம் வந்து சேலில் இருக்கிற ப்ராடக்ட்டு. அதுபோக கீழே இருக்கிற ப்ராடக்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் முடித்தது. இது எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு இங்கே வச்சுருப்பேன். இது கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய மொபைல்து. அதே போல் ஒரு PS1 ஒன்று இருக்குதுன்ட்டு, என்னென்னா அதை செக் பண்ணி பார்க்கவே இல்லை, ஏன்னா அதோடைய அடாப்டர் அப்படியே இருக்குது. இதுவுமே பார்த்துருப்பீங்க பேனாசோனிக்கில். சரி ஓகே, நம்ம இப்போ பூஜை போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து வைப்போம். வேறு என்ன வேணும் நமக்கு. வேறு முக்கியமான ஒரு பொருள் எடுக்க மறந்துட்டோம். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டது எல்லாமே இதில் தான் போட்டிருப்போம். இது ஒன்று. வேறு என்ன வேணும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுபோக மல்டிமீட்ரு வேணும். ஏன்னா மல்டிமீட்ரு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்புறம் இந்த லைட் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேட்டால் நம்ம பூஜை போடுறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை ரெடி பண்ணிடலான்னு தோணுது எனக்கு. சரி ஓகே, இதை நம்ம ரெடி பண்ணிட்டு அப்படியே பூஜை போடுற வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது நோக்கியாவில் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E65 ஒன்று தான். இந்த மாடல் வந்து நல்லாவே இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் இருக்கிற பட்டன் வால்யூம் பட்டன் மட்டும் இல்லாமல் இது வந்து ரைட்டிங் பட்டன். நம்ம இப்போ ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த ரைட்டிங் பட்டனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கேமராவுக்கான பட்டன் தான். இது கேமரா ரெக்கார்டிங் பட்டன். இல்லை அப்படி இல்லை நீங்கள் இதை வாய்ஸ் ரெக்கார்டாக வச்சுக்கலாம். அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்போவே இந்த மொபைல் வந்தப்பயே இவ்வளோ ஆப்ஷனோடு வந்து இருக்குது. சரி, என்கிட்ட இதுக்கு வேறு ஒரு பேட்ரி ஒன்று இருக்குது. அவர் பேட்டரிலாம் தரல, என்கிட்ட வேறு பேட்ரி இருக்குது. நம்ம போட்டு என்ன ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் லைட் எரியுது இல்லையா. கீப்பரில் எல்லாம் லைட் வர ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் டிஸ்பிளேயில் மட்டும் லைட் வரல அப்படின்னாரு. சரி ஓகே, நான் உங்களுக்கு அதை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிச்சிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ள ஏதாவது ஸ்டிப் ஏதாவது லூஸாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏன்னா நோக்கியாவை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எவ்வளோ டேமேஜ் ஆனாலுமே ஒரு கண்டிஷனுக்கு மேலே அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டோம்னாலே இதாக ஆரம்பிச்சிடும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பிரச்சனை இருக்காது. ஆனால் இதோடைய ஸ்க்ரூ டைப் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டு தான் நோக்கியாவில். அது வந்த ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே நார்மலாகிடுச்சு. இந்த சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சீரீஸ் தான். நோக்கியாவை பொறுத்தளவுக்கு எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். இது கவர் பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் இருக்குது கவரு. இது உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் கூட பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த வீடியோவில் அவரை வந்து இது பண்ணுறேன்,
அவருக்கே நீங்கள் டைரெக்டாகவே வேணால் சேட் பண்ணிக்கலாம். அப்படி வேணாலும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு கேளுங்க. கேட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணுவார் அவர். இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரூவெல்லாம் இருக்காது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளிப் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நோக்கியாவை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து ஸ்டிப் டைப்பு தான். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயிரும். ஓகே, இது பார்த்தீங்களா, பின்னால் வந்து இதுக்காக வேண்டி தனியாக ஒரு ஸ்டிப்பு போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இருக்கிற மாடலுங்க மாதிரிலாம் இல்லாமல் அப்போது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சைனா ஃபோனுங்களை பொறுத்தளவுக்கு சால்ட்ரிங் வச்சுருப்பாங்க. ஆனால் நோக்கியாவை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே சால்ட்ரிங்கே இருக்காது. எல்லாமே ஸ்டிப்பு தான். ஸ்டிப் போட்டு மட்டுமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் நோக்கியா வந்து எவ்வளோ அடித்தாலுமே நம்ம திரும்பவும் வந்து அதை கழட்டி எடுத்துகிட்டு திரும்ப மாட்டணும் அப்படின்னாலும் மாட்டிக்கலாம். இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைடை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைடை ஓப்பன் பண்ணோம்னா மட்டும்தான் இந்த ஸ்டிப் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகும். இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஆகாது. நமக்கு டிஸ்பிளே தான் வரல அப்படின்னாரு. அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே சைடு பிரிச்சிடலாம். இதை நீங்கள் இந்த கீழ்கவரை பிரிக்காமல் பிரிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீழ்கவரை பிரிக்காமல் பிரித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லாக் ஆகி நின்றுக்கும். இங்கே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் நான் கீழே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணேன். வேறு எந்த ரீசனுமே இல்லை. ஓகே, லூஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப் இங்கே எதாவது டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கும் மீன்ஸ் குப்பையெல்லாம் இதில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பொருளுங்க. அதனால உங்களுக்கு எங்கே வேணாலும் இதில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 2004 2006 அந்த டைமில் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் 2006 தான் வாங்கியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே போட்டு வச்சுருந்துப்பாங்க. அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் விட்டு ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இது தண்ணியெல்லாம் ஃப்ரே பண்ணுறீங்களே அப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தண்ணி இல்லை, ஐபி தான் அடித்து வைக்கிறேன். இந்த ஐபி பார்த்திங்கன்னா லிக்விட் ஐபி. ஏன் நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோடைய இதெல்லாம் பிரிச்சுட்டு வந்துடும். அதனால தான். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஐபியில் வந்து பெரும்பாலும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பவர் சப்ளை இருக்காது. அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ஆன் ஆகிறதுக்கு 100% ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளேயில் உள்ளே பிரிச்சுட்டு நம்ம வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஒர்க்கிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம எப்படியோ ஒரு வழியாக ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் பூஜையை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த மொபைலை டக்குன்னு மாட்டிடுவோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாட்டிடலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே மாட்டியாச்சு. மாட்டி முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த பேட்டரியுமே போட்டிருக்கிறேன். பேட்டரியை போட்டு இதை ஆன் பண்ணி வைக்கிறோம். எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி மொபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா சிம் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இல்லைனா சிம் போடலைன்னா ஒர்க் ஆகாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்கு லுக்கு வந்து செம்மையாக இருக்குது. என்ன இந்த கவர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதுதான் பிரச்சனை. சார்ஜர் பின்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பின் தான். அதாவது இது சின்ன பின்னு சொல்லுவோம், அந்த பின்னு தான் அது. இந்த ஹேண்ட் ஷேக்கு தான் வேறு லெவலில் இருக்கும் நோக்கியாவை பொறுத்தளவுக்கு. மெமரி இல்லை அப்படின்னு காட்டுது. பட் ஆனாலும் கேமரா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதா கேமரா கிளாரிட்டி. இவ்வளோக்கு இதெல்லாம் வெறும் 2 MP கேமரா.
இது அந்த கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் இப்போ பாருங்கள் நல்லாவே இருக்கும். இப்போ தெரியுதா இதோடைய கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு? இப்போ பாருங்கள், இதில் நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன். பட் ஆனால் இது சேவ் பண்ணல, அதனால தான். நல்லாவே இருக்கும். இதோடைய கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, நம்ம எல்லாமே எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு பூஜை போட போவோம். நான் யூஸ் பண்ணுற அத்தனை பொருளையும் எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஊதுபத்தி காட்டிடுவோம். ஏன்னா இவங்க எல்லாருமே உழைச்சி ரொம்ப ஓடிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்காவது இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றக்காண்டி இவங்களுக்கு ஒரு ஆயுத பூஜை ஒன்று போட்டுருவோம் அப்படின்றக்காண்டி ஊதுபத்தி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். பெருசாக வேறு ஒன்றும் நான் வாங்கிட்டு வரல, ஊதுபத்தி மட்டும். அப்புறம் ஒரு 3 பழம். இந்த பழத்தில் நம்ம குத்திட்டோம் அப்படின்னா இந்த 3 பழத்தில் ஏதோ ஒரு பழம் வீணாக போயிடும். அதனால் அதே சாப்பிட முடியாது. சரி, நமக்கு இப்போ அதில் வைக்க வேணாம். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் சந்தனம் பூசுவோம். இங்க புஷ் காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன். தி பேக்ல புஷ், ரைட்ல புஷ், தி லெஃப்ட். அடுத்து யாருக்கு சந்தனம் பூசலாம்? நம்ம யூஸ் பண்ணுற டேபுக்கு வச்சுருவோம். என்னடா இவன் எல்லாத்துலேயுமே இவனுடைய சேனலே இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாமே அதை எடிட் பண்ணிட்டு என்னுடைய பையன் இருக்கான், அவன் தான் அதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறான். அந்த ஒரு மொபைல் மாத்திரம்தான் நான் எப்போயுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மொபைலில் மாத்திரம் அப்படியே வச்சுட்டேன். அடுத்து டிவிக்கு பூசிடுவோம். இந்த டிவி பார்த்திங்கன்னா நான் PS5க்காக வேண்டியே வச்சுருக்கிற டிவி. நான் PS5 எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா கேம் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மைண்ட் செட்டில் வாங்கினேன். வாங்கியதை நான் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை, அது அப்படியே இருக்குது. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, மல்டிமீட்டர். ஏன்னா இவரை வச்சு தான் நம்ம நிறைய வேலைகள் பார்த்துட்டே இருக்கிறோம். அடுத்து யாருக்கு பூசலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான். அவனும் ஊதுபத்தி எடுத்து விளையாடுறேன் அப்படின்னா அவன் வேறு யாரும் இல்லை, இந்த இவன் தான். ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறான் பார்த்தீங்களா, இவனே தான் அவன். இவன் பார்த்த வேலை தான் அது அத்தனையும். ஊதுபத்தி எடுத்து விளையாடுவான். திடீர்னு சுற்றுச்சின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடிடுவான் அப்படியே. அடுத்து யாருக்கு பூசலாம்? நம்மளுடைய டூல்ஸ் பாக்ஸுக்கு போட்டு வைக்கணும். ஏன்னா இந்த டூல்ஸை வச்சு நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்குறோம். இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. அதனால் டூல்ஸ் பாக்ஸுக்கு. அடுத்து இது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கு, ரீசெண்டாக தான் வாங்கினோம். அதுலேயே நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. அதே போல் PS5 ஜாய்ஸ்டிக். இந்த வாட்டி நான் ஜாய்ஸ்டிக்னே சொல்லிடுறதையே. அடுத்து வேறு யார் இருக்கிறா? Insta360 இருக்குது. அடுத்து அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும். வேறு மைக்குக்கு இன்னும் பொட்டு வைக்கல. அப்புறம் DSLRக்கு நம்ம வைக்க முடியாது, ஏன்னா எங்கேயாவது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கஷ்டம். சரி, ஓகே, இப்போ எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னோம். ஃபஸ்ட் ஆளாக ஓடி வந்தார், வந்து ப்ரேயர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்